ஜோதிடத்தில் கிரகங்களுடைய நகர்வு ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. சில நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் ஒன்று சேர்ந்து சக்தி வாய்ந்த ராஜ யோகத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மே 11 முதல் மேச ராசியில் சூரியன், புதன் மற்றும் செவ்வாய் போன்ற சக்தி வாய்ந்த கிரகங்களானது மிக அரிதாக நடக்கக்கூடிய ஒரே நேர்கோட்டில் இணைந்து திரிகிரக யோகத்தை உருவாக்க இருக்குதுங்க. ஜோதிட ரீதியாக இது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குது. செவ்வாய் கிரகம் மே 11ஆம் தேதி மேச ராசியில் பிரவேசிக்க இருக்குதுங்க. ஜூன் 20ஆம் தேதி வரை அந்த ராசியிலேயே சஞ்சரிப்பதாக சொல்லப்படுது. அதே நேரத்தில் சூரியனும் புதனும் ஏற்கனவே மேச ராசியில் நிலை பெற்றிருக்கிறாங்க. இந்த கிரக சேர்க்கையானது மங்களாதித்யா ராஜயோகம் மற்றும் புதாதித்யா ராஜயோகம் போன்றவற்றை உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த ரெண்டுமே ஜோதிட ரீதியாக வலிமையான சுப கிரகங்களாக சொல்லப்படுது. இந்த சக்தி வாய்ந்த ராஜயோகங்களுடைய விளைவுகள் 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலுமே பிரதிபலிக்குங்க. இதில் சில ராசிக்காரர்களுக்கு இந்த யோகங்களால் அபரிமிதமான நன்மைகளானது நடக்க போகுது. அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களோட நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடன் பிரச்சனையால் கஷ்டப்பட்டுட்டு வரீங்களா? உங்களுடைய தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள், இடையூறுகள், தடைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குல தெய்வத்தோடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 12 ராசியில் முதலாவதாக வரக்கூடிய ராசி மேச ராசியாகும். இந்த மேச ராசியை சேர்ந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் யோகமான காலம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையானது அதிகரிக்க போகுது. உங்களுக்கு அதிர்ஷ்டமானது தேடி வரக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த ராசிக்காரர்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமானது கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரமாகுங்க. வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய கனவு வேலையானது நினைவாகக்கூடிய அற்புதமான காலகட்டமாகும். அலுவலகத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய சாதுரியமான செயல்பாட்டின் மூலமாக சிறப்பான பலனை பெறக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக உருவாகக்கூடிய ராஜயோகமானது அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய நண்பர்களுடைய ஆதரவால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நிறைய வேலைகளை சுமூகமாக சுலபமாகவும் செஞ்சு முடிக்கக்கூடிய நேரமாகுங்க. பணியிடத்தில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த மன அழுத்தமானது நீங்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. அமைதியான சூழ்நிலையானது உங்களுக்கு உருவாக போகுதுங்க. நீண்ட நாட்களாக இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வு காணக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு படிப்பில் கவனமானது அதிகரிக்க போகுதுங்க. இதனுடைய விளைவுகள் தேர்வுகளில் நல்ல ஒரு மதிப்பெண்ணானது கிடைக்க போகுது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவற்றில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. முதலீடு செய்வதற்கு இந்த காலகட்டம் ரொம்பவே சிறப்பான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயங்களையுமே சமாளிக்கக்கூடிய தைரியமானது உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. நிறைய பயணங்களில் செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. அதே போல் நட்பு வட்டாரங்கள் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களானது நடக்க தொடங்குங்க. எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமே விலகக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. நிறைய பண விரயமானது ஏற்படும். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. இரவு நேரங்களில் பயணம் செல்லும்போது கவனமாக இருப்பது நன்மையை கொடுக்குங்க. அதே போல் வேறு நாடுகளுக்கு சென்று மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. வெளியூரில் இருந்தவங்க இந்தியாவுக்கு திரும்பி வர முயற்சி செய்யக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் அதிர்ஷ்டமிக்க காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க. நீண்ட காலமாக நிலுவையில் இருந்துட்டு வந்த வேலைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக உங்களுடைய தொழிலில் நல்ல லாபமானது கிடைக்க போகுதுங்க. அதுலேயும் குறிப்பாக வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல பலன்களை தரக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இது சிறப்பான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க.
நீண்ட காலமாக இருந்துட்டு வந்த பிரச்சனையை அனைத்துமே தீரக்கூடிய நேரமாகும். குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. அலுவலக பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு, வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அலுவலகத்தில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரமாகும். சக ஊழியர்கள் உங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய திறமைகளை முழுமையாக வெளிக்காட்டி அதில் வெற்றியும் பெறுவீங்க. அதே போல் மேலதிகாரிகளிடம் உங்களுக்கு நல்ல பெயரானது கிடைக்க போகுதுங்க. ஒரு தொழிலதிபராக நீங்கள் புதிய உச்சத்தை தொடக்கூடிய அற்புதமான யோகமான காலகட்டமாகவும் இனி வரக்கூடிய காலகட்டமானது அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளானது நடக்க போகுதுங்க. கஷ்டமான வேலைகளை கூட நீங்கள் சுலபமாக செஞ்சு முடிக்கக்கூடிய துணிச்சலானது உங்களுக்கு ஏற்பட போகுது. காரிய வெற்றியால் உங்களுடைய மனமானது சந்தோஷப்பட போகுதுங்க. இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியில் சென்று தங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு பண வரத்தானது திருப்திகரமாக இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடியும் அமைஞ்சிருக்கும். வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்த நீங்கள் புதிய திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. பயணங்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமான பலனானது கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரமாகுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. வேலை பற்றி இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த கவலைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகும். நிர்வாகத்தோட ஆதரவானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயம் சம்பந்தமான வாக்குவாதம் ஏற்படலாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். உறவினர்களுக்கு இடையே மனஸ்தாபம் உண்டாவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகுங்க. எச்சரிக்கையாக இருப்பது நன்மையை கொடுக்கும். நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேணும் அப்படின்னா நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய நேரமாகவும் இருக்குதுங்க. பணவரத்தானது நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்க போகுது. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. கடகராசிக்காரங்களுக்கு இந்த திரிகிரக யோகம் மகத்தான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான யோகமாகுங்க. இந்த காலகட்டம் நிதி நிலைமையானது நன்றாக இருக்க போகுது. தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை சம்பந்தமான வாய்ப்புகளானது உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நேரமாகுங்க. வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சம்பள உயர்வானது அதிகரிக்க போகுது. பதவி உயர்வானது தேடி வரப்போகுது. புதிய வேலை தேடி கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் நினைத்த வேலையானது கிடைக்க போகக்கூடிய சிறப்பான பலன்களானது கிடைக்க போகுதுங்க. கடகராசி வியாபாரிகள், முதலீடுகள் மற்றும் புதிய லாபகரமான தொழிலை தொடங்க அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. திரிகிரக யோகம் அவர்களுடைய வாழ்க்கையில் பழைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களை மீண்டும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. இது அர்த்தமாக இருக்கக்கூடிய தொடர்புகள் மற்றும் மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. 3 கிரகங்களினுடைய ஆசீர்வாதத்தால் இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒரு பொன்னான காலம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வரத்தானது அதிகரிக்க போகுதுங்க. உங்களுடைய செயல்திறமைகள் அனைத்துமே மேலோங்கக்கூடிய அற்புதமான நேரமாகும். இழுபறியாக இருந்துட்டு வந்த ஒரு சில விஷயங்கள் நல்ல முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. வீடு வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளானது உருவாக போகுதுங்க. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமானது ஏற்பட போகுது. விவசாயம், ரியல் எஸ்டேட் தொழிலில் நல்ல லாபமானது கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரமாகுங்க. வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துவீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இதுவரைக்கும் நிலுவையில் இருந்துட்டு வந்த பண பிரச்சனையானது தீரக்கூடிய நேரமாகுங்க. உங்களுடைய பயணங்கள் மூலமாக உங்களுக்கு லாபமானது கிடைக்க போகுது. குடும்பத்தில் இருந்துட்டு வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் அனைத்துமே நீங்கக்கூடிய நேரமாகுங்க. நல்லது கெட்டது எது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மையை கொடுக்கும். பண வசதியானது அதிகரிக்க போகுது. குழந்தைகளுடைய நலனில் அக்கறை காட்டுவது நன்மையை கொடுக்குங்க. மற்றவர்களிடம் பேசும்போது அன்பாகவும் அனுசரணையாகவும் பேசுவது நன்மையை கொடுக்கும். வெளியூர் பயணம் செல்லக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் அற்புதமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. உங்களுடைய வாழ்க்கையானது மிகச் சிறப்பாக இருக்க போகுது. காசு பணம் அபரிமிதமாக வந்து சேரக்கூடிய யோகமானது உண்டாக போகுதுங்க. நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனையை கேட்டு மற்றவங்க முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய யோகமானது உண்டாக போகுதுங்க. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வளர்ச்சியானது கிடைக்க போகுது. கல்வி மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய அற்புதமான
நேரமாகுங்க. நல்ல நட்பு நண்பர்கள் கிடைக்கக்கூடிய யோகமானது கிடைக்க போகுது. வெளிநாடு செல்ல காத்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு அதற்கான அமைப்பானது வந்திருக்குதுங்க. வெளிநாட்டில் வேலைக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வேலையானது கிடைக்க போகுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.